BBC Tamil News. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கால நீடிப்பு வழங்காது பொறுப்புக்கூறலை வலுப்படுத்துமாறு ஸ்ரீதரன் கனடிய பிரதி அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கவை, ஆனால் அவை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக கருணா அம்மானிடம் விசாரணை. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது. குற்றவியல் பொறுப்புக்கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளிடம் இந்த தரமுயர்த்தலை வேண்டுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கனடிய வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எஃப் உள்ளிட்ட கனடிய அரசியல் தரப்பினருடன் உத்தியோகபூர்வ சந்திப்பு ஓட்டாவாவில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததோடு கோரிக்கை கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் பெர்பச்சுவல் ட்ரஸ்டீஸ் நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட அஜான் ஹார்திய புஞ்சிஹேவா ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கிற்கு இணையாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகாமையால் நீதவானால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிணைமுறி கொள்வனவின் ஊடாக அரசாங்கத்திற்கு 600 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர்கள் 6 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் சந்தேக நபரான அர்ஜுன் அலோசியஸை அடுத்த வழக்கின் போது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு நீதிவான் உத்தரவிட்டார். இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்துவதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கலகொட அத்தே ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றில் ஆஜராகாததால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்தது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கட்சிக்காரருக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றில் ஆஜராக முடியாமல் போனதாக ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது மக்களின் அரசாங்கம், ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் என வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு புதன்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்ததாவது, உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் புலம்பெயர்ந்தோர் அதேபோல் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி வாழ்பவர்களின் உரிமைகளுக்காகவே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலவாணி ஊடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும். சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் 3 பில்லியன் டாலர்களை காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவான அந்நிய செலவாணி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பல்களின் பெறுமதி 4.48 பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது. மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெறுமதி 5,961.6 பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும். இவர்களின் உழைப்புக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும். வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்று கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது. இருப்பினும் இதனூடாகவும் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான முறையில் தென்கொரியாவுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்கு பதிலாக E8 புறமை ஊடாக அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனால் பல சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன. இவ்விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது மக்களின் அரசாங்கம், ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் என்றார் அமைச்சர். அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாகி ரிட் ஆணையை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார். அதில் பிரதிவாதிகளாக அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே, பாராளுமன்ற பொதுச் செயலாளர் ருஹுணு பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உபவேந்தர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கடந்த பொது தேர்தலின் பின்னர் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். உப்பாலி பன்னிலகே பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது அவர் ருஹுணு பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான பேராசிரியராக பணியாற்றியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு சேவையில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவது அரசியல் அமைப்பின் 91வது பிரிவின் கீழ் சட்டத்துக்கு முரணானது எனவும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்கு தகுதியற்றதாகும் எனவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதன்படி அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகேயின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்தல் பாராளுமன்றில் அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாகி ரிட் ஆணை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் கோரியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் நாட்டு சிங்கள மக்களுக்கு ஒன்றையும் இந்தியாவுக்கு பிரிதொன்றையும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. தேசப்பற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்திய விஜயம் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, குறுகிய அரசியல் தேவைக்காக மக்கள் விடுதலை முன்னணி தனது அடிப்படை கொள்கைகளை மாற்றியுள்ளமை கவலைக்குரியது. 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது மக்கள் விடுதலை முன்னணி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. இவர்களின் போராட்டம் பிற்காலத்தில் நாட்டில் இனக்கலவரம் தோற்றம் பெறுவதற்கு ஒரு காரணியாகவும் அமைந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் பற்றி சிங்கள மக்களிடம் ஒன்றையும் இந்தியாவுக்கு பிரிதொன்றையும் குறிப்பிடுகிறார். 13வது திருத்தம் மாகாண சபை முறைமை தொடர்பில் நாட்டு மக்களிடம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் உண்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை முறையான அமுல்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்று ஒப்புதல் அளித்துள்ளார்.
எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடிக்கு வழங்கிய உத்தரவாதம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. தேசப்பற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் ஏற்படும் விளைவுகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்றார் வீரசேகர. காலி சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 4 பேர் காயமடைந்த நிலையில் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கரந்தெனிய கந்தாவின் ஆதரவாளர்கள் மற்றும் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிபாணி இம்ரானின் ஆதரவாளர்கள் குழுவிற்கும் இடையில் மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்டியாகுட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் மோதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. எதிர்க்கட்சிகளின் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கவை. ஆனால் அவை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சிகள் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை புகழ்ந்து பேசப் போவதில்லை என்றாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் இருந்து விமர்சனம் செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பால் செயற்படுவதற்கு முடியாது. 2024ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2% இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. அந்த வளர்ச்சி வீதத்தை இன்னும் அதிகரிக்க விரும்பினேன். எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகர்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டோம். இதன் காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி வீதம் இன்று 5% எட்டியுள்ளது. அதற்காக உழைத்த நிதி அமைச்சு, மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் ஆகிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நாட்டின் திறன் பயன்பாட்டை அதிகரிக்க உழைத்த ஏனைய அனைவருக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருமானமாக பெற்றுள்ளோம். அதுவும் எமது வருமானம் அதிகரிப்பதற்கு வழிவகுத்தது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் ஊடாக இவற்றை அடைய முடிந்தது. எனவே அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து சென்று பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அறிக்கை. நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டீனர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தற்போதைய இலங்கையின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். வங்குரோத்து நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை வழங்குமாறு அதற்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் முழு ஆதரவையும் வழங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நோர்வே தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக குற்றப்புலனாய்வு சிஐடியினரால் வியாழக்கிழமை கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அழைக்கப்பட்டார். கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் திகதிக்கு கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்கம் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு மட்டக்களப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கருணா அம்மானை சிஐடியினர் விசாரணைக்கு அழைத்ததையிட்டு அவர் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள சிஐடிக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கருணா அம்மான் தன்னிடம் உபவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.
ABC Tamil News.